வேதா கிட்ஸ் சேனல். அடர்ந்த பச்சை பசேல் என்ற காட்டின் ஓரத்தில் சலசலவன ஓடும் ஒரு தெளிந்த ஓடையின் அருகேதான் நம் கதை தொடங்குகிறது. மாணிக்கம் என்ற எளிமையான மேய்ப்பவர் ஒவ்வொரு நாளும் தனது அன்பிற்குரிய பசுவையும் துள்ளி குதிக்கும் அதன் பச்சிளம் கன்றுக்குட்டியையும் இதே இடத்திற்குத்தான் மேய்ச்சலுக்கு அழைத்து வருவார். ஒரு மதிய வேளையில் சூரியன் உச்சியில் இருக்க மாணிக்கம் ஒரு பெரிய மரத்தின் நிழலில் அயர்ந்து இளைப்பாறிக் கொண்டிருந்த அந்த அமைதியான தருணத்தில் புதர்களுக்கு இடையே இருந்து பசியால் கண்கள் சிவக்க ஒரு ஆக்ரோஷமான புலி பதுங்கி வெளிவந்தது. அந்த புலி தனது கூரிய நகங்களால் பசுவை வேட்டையாடத் தயாரானபோது பசு பயந்து ஓடாமல் மரணத்தை நேருக்கு நேர் சந்தித்தது. தன் கன்றுக்குட்டியின் முகத்தை ஒரு கணம் நினைத்துப் பார்த்த அந்த பசு புலியிடம் மிக உருக்கமாக ஒரு வேண்டுகோள் வைத்தது. புலிராஜாவே, பசியால் வாடும் உங்கள் பசிக்கு நான் இரையாவதில் எனக்கு வருத்தமில்லை. ஆனால் என் கன்றுக்குட்டி இன்னும் தாய்ப்பால் கூட சரியாக குடிக்கத் தெரியாத ஒரு பச்சிளம் குழந்தை. தயவு செய்து என்னை ஒருமுறை வீட்டிற்குச் சென்று அதற்கு பால் கொடுத்துவிட்டு வர அனுமதியுங்கள். என் மேய்ப்பவரிடம் விடை பெற்றுவிட்டு நான் கொடுத்த வாக்கின்படி நிச்சயம் உங்களிடம் திரும்பி வந்து விடுவேன் என்று கண்ணீர் மல்க கேட்டது. முதலில் அந்த புலி எள்ளி நகையாடினாலும் பசுவின் கண்களில் தெரிந்த அந்த தூய்மையான உண்மையையும் தாய்மையின் உறுதியையும் கண்டு வியந்து, சரி, நீ சொன்னபடி வராவிட்டால் உன்னை தேடி வருவேன் என்று நிபந்தனையுடன் அனுப்பியது. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் சொன்ன சொல்லை காப்பாற்றத் துடித்த அந்த பசு வீட்டிற்குச் சென்று தன் கன்றுக்கு அமுது போன்ற பாலை புகட்டிவிட்டு மேய்ப்பவர் மாணிக்கத்திடம் நடந்த உண்மைகளை கூறிவிட்டு மீண்டும் அந்த காட்டிற்கு திரும்பியது. தன்னை கொல்ல காத்திருந்த புலியின் முன்னே எந்த சலனவுமின்றி வந்து நின்ற பசுவின் நேர்மையைக் கண்டு அந்த புலி சிலையாக நின்றது. தன்னை கொல்ல காத்திருக்கும் ஒரு மிருகத்திடம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் வந்த உன்னை போன்ற ஒரு உன்னதமான உயிரை தின்று என் பசியை தீர்க்க எனக்கு விருப்பமில்லை என்று கூறி மனமாற்றத்துடன் அந்த பசுவை மன்னித்து அனுப்பி வைத்தது. உண்மை பேசுவது எப்பொழுதும் நம்மை காக்கும் என்பதும் நேர்மை எத்தகைய கொடிய மனத்தையும் மாற்றும் வலிமை கொண்டது என்பதும் அன்றைய தினம் அந்த அடர்ந்த காட்டின் அமைதியில் ஒரு பாடமாக நிலை பெற்றது. இந்த கதை பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க.